200 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டு சம்பவம் நடந்து அவன் தப்பிச்சு போறானா? இது மோடி அரசாங்கத்தோட தோல்வி. இதை கேள்வி கேட்க துப்பு இல்லை யாருக்கும். இதை 2008 மும்பை தாக்குதல் அப்ப பிஜேபி கொடுத்த ஸ்டேட்மெண்ட், மோடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் இன்னைக்கு நம்ம வெளியில வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. அவங்க பேசுறது அவங்களுக்கு எதிரான விஷயம். அவங்க பேசுறது இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக இருக்கு. பகல்காம் 200 கிலோமீட்டர் இந்திய எல்லைக்கு உள்ள இருக்குது. எப்படி வந்து தப்பிச்சுட்டு போனோம்? இது யாரோட தோல்வி? ராணுவம் முழுக்க முழுக்க யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? முதல்ல அந்த இடத்துல ஏன் பாதுகாப்பு படைகளே இல்ல? யார் ராஜினாமா பண்ணிருக்கு? இதையும் மீறி தானே மக்கள் வந்து மோடி அரசுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆகவே இது ரொம்ப, அதாவது வந்து மோடி அரசாங்கத்தின் தோல்வி விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. நிச்சயமா இந்த 26 பேர் கொல்லப்பட்டதுக்கு நீதி வேணும். இப்ப அந்த தீவிரவாதத்தில் ஈடுபட்ட 4 தீவிரவாதிகளை பத்தி யாருமே பேசலையா? ஏன்? அவங்க என்ன ஆனாங்க? எங்க போனாங்க? யார் அவங்க? எப்படி வந்தாங்க? சர்வதேச சமூகத்தின் முன்னால அந்த ஆதாரத்தை இந்தியா கொடுக்க முடியாதுதானே இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக திரும்பிட்டு இருக்கு. சர்வதேச ஊடகங்களையே இன்னைக்கு இந்தியாவை இந்த பிரச்சனையில் ஆதரிக்கல. ஒரு நாடு கூட இந்தியாவை வந்து இந்த தாக்குதல் ஆதரிக்கல. பகல்காம கண்டிச்ச நாடுகள் ஒன்று கூட இந்தியாவோட இந்த 3 நாள் தாக்குதலையும், சிறிய அளவிலான பாகிஸ்தான் இந்தியா மோதலையும் இந்தியாவுக்கு சாதகமா ஒரு நாடு கூட ஏன் பேசல? ஐக்கிய நாடுகள் சபையில க்ளோஸ் டோர் மீட்டிங் வந்து ஏன் வந்து எந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாம ஒத்திப்படப்பட்டது? என்ன காரணம் இதுக்கெல்லாம்? ஆகவே ராஜதந்திர ரீதியாக மோடி அரசு வந்து இதை எப்படி கையாண்டது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் நின்று கொண்டிருக்கிறது. எனவே எப்படி பார்த்தாலும் மோதல் முடிவுக்கு வந்தது மிக 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 மகிழ்ச்சிகரமான ஒன்று. போரினால் எந்த பிரச்சனைகளையும் எந்த காலத்திலும் எந்த நாடும் தீர்த்து கொண்டதாக வரலாறே கிடையாது. சண்டை என்று வந்து விட்டாலே தோல்வி வெற்றி என்பது எந்த அர்த்தமும் இல்லாத ஒன்று. வெற்றியால் விளையக்கூடிய துன்பங்கள் தோல்வியால் விளையக்கூடிய துன்பங்களை விட அதிகம் என்று சொல்வார்கள். அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் தொழில்நுட்பம் தான் வந்து போரையே தீர்மானிக்குது. ட்ரோன்ஸை வச்சு தான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு ட்ரோன் வார். மிக முக்கியமான விஷயம் அணு ஆயுத நாடுகள் 2 பேர். நேற்றைக்கு மோடியோட ஸ்பீச்சில் ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம் ஒன்றுன்னா, நாங்கள் இனிமேல் அணு ஆயுதங்களை பற்றி எங்களை காமிச்சு மிரட்ட முடியாதுன்றது தவறான பார்வை. அணு ஆயுதங்கள் மனித குலத்துக்கு பேராபத்து. இன்னொரு விஷயம், அணு ஆயுத போராக வர்றதுக்கு அணு ஆயுதங்களை உபயோகப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. எனி கன்வென்ஷனல் வார் கேன் பிகம் அ நியூக்ளியர் வார். நம்முடைய அணுசக்தி மின் நிலையங்கள் மீது குண்டுகள் வந்து விழுந்தால் கல்பாக்கம், கூடங்குளம், தாராப்பூர் இந்த மாதிரி பல இடங்களில் ஆட்டோமேட்டிக்காக அது நியூக்ளியர் வார மாறிடும். அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அணுசக்தி மின் நிலையங்கள் மீது நம்ம பாம்பு போட்டோம்னா அந்த நாடு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். இந்தியாவில் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சு பாகிஸ்தானை பாதிக்கும். பாகிஸ்தானில் ஏற்படக்கூடிய அணு கதிர்வீச்சு இந்தியாவை பாதிக்கும். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ராஜஸ்தான்ல குஜராத்ல நடந்தா பாகிஸ்தானை பாதிக்கும். பாகிஸ்தான் கராச்சியில நடந்தா குஜராத் மும்பையுமே மும்பை பாதிக்கும். பாம்பேல வந்து நியூக்ளியர் அட்டாக் நடக்குதுன்னா அதோட பாதிப்பு கராச்சியில் இருக்கும். கராச்சியில் நியூக்ளியர் அட்டாக் இருக்குன்னா அதோட பாதிப்பு பாம்பேல இருக்கும். போர் என்பது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு காரியம் என்பதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போரினால் எந்த பிரச்சனையும் எந்த காலத்திலும் நீங்க தீர்க்க முடியாது.